Okay, good evening to all. நாம இன்னைக்கு கிளாஸ்ல நேத்திக்கோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போறோம். நேத்திக்கு கிளாஸ்ல பார்த்தோம்னா நம்ம ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி கிரியேட் பண்றது, அதே மாதிரி ஒரு பீம் காலம் அந்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். ஒரு 10 ஃபீட்டுக்கு போட்டு அதுக்கு மேலே சென்ட்ரிங் ஒர்க்ஸ் எல்லாமே ஒர்க்ஸ் பண்ணி நாம என்ன வச்சிருக்கோம், நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், அதுல இருந்து நம்ம கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு கிளாஸ்ல. இப்போ பாத்தீங்கன்னா நேற்று கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே சென்ட்ரிங்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 10 ஃபீட்டு காலம் கொண்டு வந்து அந்த காலத்துல இருந்து மேல இந்த டேப்ல இது பண்ணி ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு என்னாச்சு, மேல ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. ஓகேவா? ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. இது ஒரு டைப். ஆக்சுவலா என்னன்னா பீம் காலம் போட்டு உங்களுக்கு என்னன்னா அது ஒரு டைப்ல ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போடுவாங்க. ஓகேவா? ஸ்லாப் இது ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இது பீம் போட்டு லோடு வந்து டைரக்டா போகும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லை, ஆக்சுவலா யாராவது சொல்ல முடியுமா? இந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன இல்லை ஆக்சுவலா? இவ்வளவு பெரிய ஸ்லாப் போட்டிருக்காங்க, டாப் டு பாட்டம் வந்து இவ்வளவு பெரிய ஸ்லாப் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஸ்லாபுக்கு நடுவுல என்ன இல்லை இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து பீம் இல்ல. உங்களுக்கு பாத்தீங்கன்னா காலம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கார்னர்ல மட்டும்தான் போட்டிருப்பாங்க, நடுவுல எங்கேயுமே உங்களுக்கு என்ன ஆகும், பீம் வந்து வராது. நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணோம்ல ஸ்லாப்ல வந்து பார்க்கும்போது பிளாட் ஸ்லாப்னு ஒரு கண்டிஷன் நம்ம பண்ணிருப்போம், இன்னொரு நார்மல் பீம். சில சமயம் எனக்கு பிளாட் ஸ்லாப் கான்செப்டும் வேண்டாம், எனக்கு நடுவுல பீமும் வேண்டாம் காலமும் வேண்டாம் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டெண்டான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங் போஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸிங், ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸிங்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. அந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெண்டானை இது பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லோடை வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாமே இப்போ இப்போ நார்மல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா பீம் வந்து நடுவில் இருக்கும். பீம் வந்து நடுவில் இருக்கிறது வந்து இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பீமே இருக்காது, பீம் இருக்காது காலமும் இருக்காது. ஓகேவா? இது ஆக்சுவலாக ஷாப்பிங் மால் தான், இது கட்டி முடிச்ச மால் தான். என் ஃப்ரெண்டு தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க ஃபோட்டோஸ் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நடுவில் காலம் எங்கேயுமே இருக்காது, பீம் இருக்காது. இதை பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இது டெண்டான்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதான் கேபிள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, உங்களுக்கு நடுவில் எதுவுமே பீம் கிடையாது. ஒரு கான்செப்ட் நீங்கள் ப்ரீசெஸ்டுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதை எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இது வந்து புரியும். நான் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். இது என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேதான் இந்த பீம் கார்னர்ல மட்டும் ஒரு பீம் மாதிரி போட்டிருப்பாங்க, அடுத்து அந்த கார்னர்ல ஒரு பீம் மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த ரெண்டு பீமுக்கு நடுவில் என்னன்னா இது டெண்டான் கேபிள்ஸ், இது அந்த ஒயர் மாதிரி போயிருக்குல்ல, இதுதான் கேபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் கேபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து அலுமினியம் பைப். இந்த அலுமினியம் பைப்புக்குள்ளதான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேபிள்ஸ் எவ்வளவு அந்த டிசைன் இருக்கு. ஓகேவா? இதுக்கு தனியாவே டிசைன் இருக்கு, நம்ம நார்மலா பண்ற மாதிரி கிடையாது. இதுக்கு தனியாவே டிசைன், இதுக்கு தனியாவே கம்பெனியே இருக்காங்க. சென்னையில நிறைய கம்பெனி வந்து இதுக்கண்ணே இது பண்ணி தர்றக்கண்ணே வந்து என்னன்னா சென்னையில நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த டெண்டான்ஸ் இந்த அலுமினியம் பைப் இருக்கும், அந்த அலுமினியம் பைப்புக்குள்ள இந்த ஒயர் இருக்குல்ல கேபிள்ஸ் வந்து டெண்டான் கேபிள்ஸ் வந்து அது வந்து எவ்வளவு போடணும் அப்படிங்கறதெல்லாம் கால்குலேஷன் இருக்கு. ஓகே, இது வந்து உங்களுக்கு எவ்வளவு கேபிள் வேணுமோ அந்த கேபிள் வந்து கால்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு என்ன கேபிள்ஸ் வேணுமோ, உங்களுக்கு என்ன கேபிள்ஸ் வேணும். ஒன்ஸ் அகைன் கொஞ்சம் சொல்லிட்டு
சரி, சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு என்னன்னா கேபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. 10 கேபிள்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே கேபிள்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இந்த 10 வயர்ஸ் இருக்கு, அந்த வயரை வந்து உள்ள கேபிள்குள்ள யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ் மாதிரி பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ட்ரெஸ்னா சாரி ப்ரீ ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா இந்த கார்னர்ல இந்த கார்னர்லயும் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இந்த ரெண்டு கார்னர்லயும் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணும்போது லோடு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்லாபோட ஃபுல் லோடுமே என்ன ஆகும்னா ரெண்டு கார்னர் இருக்கிற பீமுக்கு வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேவா? அதுதான் மெயின் கான்செப்ட். உங்களுக்கு வித்தவுட் பீம் எனக்கு எங்கேயுமே கிளைண்ட் வந்து காலமும் வேண்டாம் பீமும் வேண்டாங்கன்னா இந்த ப்ரீ ட்ரெஸ்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு போய்க்கலாம். அது தனி டிசைன். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த அலுமினியம் பைப் இருக்கும். அந்த அலுமினியம் பைப்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த கேபிள்ஸ் மாதிரி இருக்கும். இந்த கேபிள் என்ன பண்ணிருப்பாங்க இந்த பைப்புக்குள்ள இந்த கேபிள் வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிடுவாங்க. இன்செர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு கார்னருமே இந்த கார்னர் அண்ட் இந்த கார்னர் அந்த ரெண்டு கார்னருக்குமே என்ன பண்ணுவாங்க உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது லோடு வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு உள்ள இழுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இன்னொரு மெத்தட் என்னன்னா இந்த டென்டான்ஸ் கேபிள்ஸ் இந்த கார்னர்லையும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த கார்னர்லையும் உங்களுக்கு என்ன கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இழுத்துரும். இது ஒரு மெத்தட் தான். இதை பற்றி நீங்கள் டீப்பாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரீ செஸ்ட்னு ஒரு புக் இருக்கு அதை எடுத்து, ஏன்னா இப்போ நிறைய உங்களுக்கு மூணாவது சாய்ஸ் இது எனக்கு நடுவில் பீம் வேண்டாம் காலமும் வேண்டாம்னு இந்த டென்டான்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீ செஸ்ஸுக்கு போய்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க வயரிங்ஸ் அப்புறம் இந்த ப்ரீ செஸ்டு இந்த கேபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு கார்னர் தான் கொண்டு வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே இந்த டென்டான்ஸ் கேபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பராக செக் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாங்க. அது டிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் அதுக்கேற்ற டிஸ்டன்ஸ் இருக்கு. ஹைட் வேரி ஆகி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அந்த கேபிள் வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? அது தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். செக்கிங் பண்ணுவாங்க. இதுக்கு தனியாகவே செக்கிங் இருக்காங்க. அவங்க கம்பெனிலேருந்தே வந்து செக்கிங் பண்ணுவாங்க. சைட் இன்ஜினியராக இருந்தாலும் நீங்கள் செக்கிங் பண்ணுவாங்க. டிசைன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டிசைனில் எத்தனை கேபிள் ஒவ்வொரு பைப்லையும் இருக்குது அலுமினியம் பைப்பில் அதே மாதிரி எவ்வளோ ஹைட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைட் கம்மியாக இருக்கும், இங்கே வந்து ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி ஹைட் வேரிங்கில் அது லோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அது எல்லாமே ப்ரீ ஸ்ட்ரெஸ்டுங்கிற புக்கை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா தெளிவாக உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு என்னன்னா மெயின் கான்செப்ட் இந்த ப்ரீ ப்ரெஸ்ஸிங்ல. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு ஆட்டோமேட்டிக்கா ப்ரீசெசிங் போட்டாச்சு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியாச்சு ப்ரீசெசிங் போட்டு ப்ரீசெசிங் மெத்தட் ஆர் அனதர் மெத்தட் ரெண்டுமே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியாச்சு ஸ்லாப் எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன மெத்தட் இருக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நேற்றுக்கு பார்த்த மாதிரி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பரப்பியாச்சு. அதே மாதிரி டென்டான்ஸ் வேணா டென்டான்ஸ் யூஸ் பண்ணி பரப்பியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் எல்லாமே பீம் காலம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதெல்லாமே முடிச்சாச்சு. நம்ம 10 அடி கொண்டு வந்தாச்சு. மேலே சென்ட்ரிங் சீட் வச்சாச்சு. சென்ட்ரிங் சீட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சென்ட்ரிங் சீட் வச்சுட்டு எல்லாமே காங்கிரீட் உங்களுக்கு ப்ரீசஸ்னா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லா ஸ்ட்ரக்சருமே வச்சுட்டு நம்ம முடிவு பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலா நெக்ஸ்ட் வந்து இது காங்கிரீட் போடணுமா பிரிக் ஒர்க் ஓகே இதுக்கு நம்ம காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணுமா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்லாப் பீமுக்கு எல்லாமே காங்கிரீட் போட்ட அப்புறம் தான் பிரிக் ஒர்க் பண்ணும். ஒவ்வொரு ஸ்டெப்புமே இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க நீங்க காங்கிரீட் போடுறீங்க அப்படின்னா நீங்க சைட்ல இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க படிச்சிருப்பீங்க ஒரு டெஸ்ட் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இப்போ ஒரு காங்கிரீட் கொண்டு வர்றாங்கன்னு வைங்க ஒரு ஆர்எம்சிலையோ எதுலையோன்னு உங்களுக்கு காங்கிரீட் வந்து கொண்டு வர்றாங்கன்னு வைங்க அது வந்தோடனே டைரக்டா நீங்க காங்கிரீட் போட்டு விட்டுவீங்களா இந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லாமே எனக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த காங்கிரீட் பைப் எல்லாம் மாட்டி வச்சுட்டாங்க காங்கிரீட் போட வந்துட்டாங்க. இதுல வந்து நீங்க காங்கிரீட் போட விட்டுருவீங்களா டைரக்டாவே என்ன செக் பண்ணுவோம் அது ஓகே அது வந்து இப்ப என்னாச்சுன்னா கம்பி கட்டி எல்லாமே முடிச்சாச்சு. ஓகேவா? எல்லாமே ஃபைனலா செக் பண்ணிட்டாங்க. கம்பி அளவு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ராடு
எல்லாமே செக் பண்ணிட்டேன். காங்கிரீட் போட அந்த காங்கிரீட் ஆர்எம்சில பிளான்ட்ல வண்டியில நிக்குது. அதை போட போறதுக்கு முன்னாடி என்ன செக் பண்ணுவாங்க? அதுதான் காங்கிரீட்டோட குவாலிட்டி. ஸ்லம் கோன் டெஸ்ட் படிச்சிருக்கீங்களா? ஸ்லம் கோன் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு, ஓகேவா? ஸ்லம் கோன் டெஸ்ட் அதுதான் உங்களுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ என்னன்னா அந்த ஸ்லம் கோன் ஒரு கோன் மாதிரி நீங்க வச்சிருப்பீங்க, செகண்ட் இயர்ல இருந்தே இருக்கு லேப்ல வந்து. இப்போ அந்த ஸ்லம் கோன் டெஸ்ட் நீங்க லேப்ல படிக்கிறீங்களா, அது மட்டும் தெளிவா படிச்சுக்கங்க. உங்களுக்கு எந்த சைட்ல நீங்க பெரிய பெரிய ஆர்எம்சி பிளான்ட்ல இருந்து காங்கிரீட் வருதுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு காங்கிரீட் போடுறதுக்கு விட மாட்டாங்க, ஓகேவா? தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அந்த காங்கிரீட் போடுறதுக்கு விட மாட்டாங்க. அந்த காங்கிரீட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, ஓகேவா? இதை டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. டெஸ்ட் பண்ண சொன்ன அப்புறம் தான் காங்கிரீட்டே அலோவ் பண்ணுவாங்க. இது நீங்க படிச்சிருப்பீங்க, செகண்ட் இயர்ல ஸ்லம் கோன் வச்சிருப்பீங்க. இந்த கோன் வச்சுக்குவீங்க. அதுல அந்த ஆர்எம்சி வர பிளான்ட்ல இருந்து என்ன பண்ணுவீங்க, அந்த காங்கிரீட்டை வந்து 3 லேயரா வந்து நீங்க உள்ள ஃபில் பண்ணிக்குவீங்க. ஃபில் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் சரியுது அப்படின்னு பார்ப்பீங்க. சரிஞ்சப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்கு மெஷர்மெண்ட் இருக்கு, ஓகேவா? அந்த மெஷர்மெண்ட் பார்க்கும்போது இந்த ஸ்லைடு தான் ஆக்சுவலா இது கொஞ்சம் ஓகே. அதை நான் ஸ்லைடு அதை நான் எடுத்து சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது முடிச்சுனே நம்மளுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு ரீடிங் பார்த்தீங்கன்னா 71 to 90 அந்த மாதிரி எழுதிக்கிங்க அப்படின்னு. இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் இருக்கும் IS 456லேயே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லம்புமே நீங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் கட்டிங்கன்னா இந்த வேல்யூக்குள்ளே வரணும், மாஸ் ஸ்ட்ரக்சர் கட்டுறீங்கன்னா அது ஒரு வேல்யூ வரணும், எல்லாமே உங்களுக்கு என்னன்னா ஒவ்வொரு வேல்யூக்குள்ள வர்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்லம் கோன் வேல்யூ வந்து வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு காங்கிரீட் வருது அப்படின்னா எப்பவுமே நீங்க இந்த காங்கிரீட் வந்து போட்டுறக்கூடாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த ஸ்லம் கோன் டெஸ்ட் வந்து எடுக்கணும். ஸ்லம் கோன் டெஸ்ட் எதுக்காகனா ஒர்க்கபிலிட்டிக்காக தான். அந்த ஸ்லம் கோன் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? IS 456ங்கிற கோட் புக்ல உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இப்ப சிம்பிளா நான் காமிக்கிற பாருங்க அந்த ஸ்லம் கோனுங்கிறது. நம்மளது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே IS 456 தான் சொல்லுவோம். ஆனா கிட்டத்தட்ட thousands ஆஃப் கோட் புக்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு நம்ம ஃபீல்ட்ல, ஓகேவா? இதை வந்து எப்படி நம்ம செக் பண்றது, நம்ம இதுக்கு வேல்யூக்கு வேண்டி எப்படி செக் பண்றது சார்? ஒன்ஸ் அகைன் டேட்டா நெட்ல போகுது. அந்த IS 456ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா உங்களுக்கு தெளிவாவே அந்த கோட் புக்ஸ் இதை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுல எந்தெந்த வேல்யூ கிட்ட போனா எந்தெந்த வேல்யூ இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க தெளிவாவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம். சரி, அதை நான் சொல்றேன். நான் நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்லைட் பார்ப்போம். அந்த ஸ்லைட் பார்க்கும்போது இந்த வேல்யூஸ் எல்லாமே இதை வச்சு நான் தெளிவா சொல்றேன். இப்போ உங்களுக்கு பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும், சைட்டுக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றீங்கன்னா இந்த ஸ்லம் கோனுங்கிறது நீங்க தெளிவா படிச்சுக்கங்க இந்த டெஸ்ட் வந்து காலேஜ்ல. ஏன்னா வந்து உங்களுக்கு சைட்டுக்கு போனே ஒரு காங்கிரீட் போட சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஸ்லம் கோன் வச்சுட்டு அந்த 75 to 80க்குள்ள அந்த வேல்யூ வருதா அப்படின்னு வந்தா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காங்கிரீட்டை வந்து உங்களுக்கு போட விடுவாங்க, இல்லைன்னா ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க, ஓகேவா? அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்லம் கோன் டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த ஸ்லம் கோன் டெஸ்ட் எடுத்த அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த காங்கிரீட்டை வந்து ஸ்லம் கோன் முடிச்ச அப்புறம் கம்ப்ரஷன் டெஸ்ட் படிச்சிருக்கீங்களா? கியூப் மாதிரி போட்டு நீங்க 28 டேஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரென்த் எடுத்து டெஸ்ட் பண்ணுவீங்களா? நீங்க இதுல என்னன்னா கிரேட் ஆஃப் காங்கிரீட்னு ஒன்று இருக்குமா, ஒவ்வொரு பில்டிங்குமே என்ன இருக்குன்னா கிரேட் ஆஃப் காங்கிரீட்னு ஒன்று இருக்கும். எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். கிரேட் ஆஃப் காங்கிரீட் இருக்கும், M15 M20 M30 அந்த மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட்னு சொல்லிட்டோம், அது ஆர்எம்சியில் வந்து அது நம்ம M20யா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்லம் கோன் பண்ணிக்குவோம். இந்த ஸ்லம் கோன் பண்ணப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுலயும் நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிடும், அந்த கரெக்டா அந்த ஸ்லம்ப் வந்துச்சுனாலே அந்த காங்கிரீட் அடாப்ட் ஆகிக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த காங்கிரீட் தெரிஞ்சிடும். தெரிஞ்சப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து என்ன பண்ணுவோம்னா கியூப் இருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி கியூப்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த கியூப்ல என்ன பண்ணுவாங்கன்னா வால்யூம், ஒவ்வொரு வால்யூமுக்கு எத்தனை எத்தனை கியூப் போடணும்னு இருக்கு, அது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ 1 மீட்டர் கியூப் ஆஃப் காங்கிரீட்னா அதுக்கு 1 போட்டா போதும், நம்ம எல்லாத்துக்குமே காமனா 3 தான் போடுறோம். ஆனா AS 456ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கியூப் போட்டாலே போதும், அது எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி 3 கியூப் வச்சிருப்பாங்க. அந்த 3 கியூப்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி காங்கிரீட் வந்து நீங்க பார்த்ததே தான், இது மாதிரி சைட்ல அப்படியே பண்ணுவாங்க, ஓகேவா?
இந்த டெஸ்ட் கம்ப்ரஷன் டெஸ்ட்டும் ஸ்லம் கவுண்ட் டெஸ்ட் உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும் சப்ஜெக்ட் வைஸ்ல. அப்போ ஃபீல்ட்ல போய் உங்களுக்கு டக்குன்னு எடுக்க சொல்லிடுவாங்க, போய் ஸ்லம் கவுண்ட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. அதே மாதிரி கம்ப்ரஷன் டெஸ்ட்டுக்கு கியூப் மோல்டு கியூப் போட்டு அதில் காங்கிரீட் ஃபில் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா 3 கியூப் எடுத்துட்டு அதில் இருக்கிற காங்கிரீட் என்ன பண்ணிக்குவாங்க, ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்குவாங்க. ஓகேவா? எத்தனை சாம்பிள்ஸ் வருதோ அது எல்லாத்துக்குமே 3 சாம்பிள் ஒவ்வொன்றிலையும் எடுப்பாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது டேட் எழுதுவாங்க. ஓகேவா? எதுக்காக இந்த மாதிரி பேர் எழுதுறாங்க அப்படின்னா, நம்ம இந்த கியூரிங் டேங்க்ல என்ன பண்ணுவோம், கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அன்னைக்கு காலம் பீம்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு 7-8 ஆர்எம்சி வருதுன்னா அந்த 7-8 ஆர்எம்சில இருந்து சாம்பிள் எடுப்பாங்க. தெளிவா தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு ஆர்எம்சி, இப்போ லாரி வருதுன்னு வைங்க, இந்த ஆர்எம்சில காங்கிரீட் எடுத்துட்டு வராங்களா நீங்க நினைக்கலாம். அந்த அன்னைக்கு வந்து 8 ஆர்எம்சி லாரி வருதுன்னா ஒண்ணுல மட்டும்தான் எடுப்பாங்க நீங்க நினைச்சிருப்பீங்க. ஒண்ணுல எடுக்க மாட்டாங்க. அந்த 8 வண்டியில இருந்தும் சாம்பிள் எடுப்பாங்க. ஓகேவா? தெளிவா தெரிஞ்சுக்குங்க. 8 வண்டியில இருந்தும் சாம்பிள் எடுப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கியூப் டெஸ்ட் வந்து நம்ம காங்கிரீட் போட்டதுல இருந்து கியூரிங் 28 நாள் கழிச்சு அதை உடைச்சு பார்ப்போம். அதுக்காக தான் டேட் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கு. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு நாள் ஸ்லாபுக்கு காங்கிரீட் போட்டிருப்பீங்க, ஒரு நாள் பீமுக்கு போட்டிருப்பீங்க, ஒரு நாள் காலத்துக்கு போட்டிருப்பீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த காங்கிரீட் அந்த இது கேஸ்டிங் பண்ண டேட் அதே மாதிரி எதுக்கு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க மென்ஷன் பண்ணிடணும். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதுக்காக தான் நேம் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மெயினா வந்து எல்லாமே நீங்க கியூப் போடுறீங்கன்னா இத்தனை நாள் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த டேட் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க, இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. எதுக்காகனா இந்த பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு என்னன்னா டேட் நம்மளுக்கு இன்னையிலிருந்து இன்னைக்கு போட்டிருக்கோம் ஒரு 13th 13th இருந்து 28 நாள் கழிச்சு நம்ம அதை உடைச்சு பார்ப்போம். கம்ப்ரஷன் டெஸ்ட் நீங்க படிச்சிருப்பீங்க, இந்த கிராஃப் இதெல்லாம் போட்டு அந்த மிஷின் எவ்வளவு லோட் போகுது அப்படிங்கிறது. இப்போ M20 கிரேட்னா அந்த M20 நியர்பை பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் 5% வரைக்கும். ஓகேவா? அப்போ வந்து அது M20 கிரேட்னு ஒத்துக்கிறாங்க. M15 M20 போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்காக தான் மெயினா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்ப்ரஷன் டெஸ்ட் எல்லா சைட்லயுமே கம்பல்சரி. நீங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் போனீங்கனாலே, இன்டர்ன்ஷிப் போனீங்க, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆகட்டும், பிரைவேட் ப்ராஜெக்ட் ஆகட்டும், எந்த ப்ராஜெக்ட் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு என்னன்னா கம்பல்சரி உங்களுக்கு என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி காங்கிரீட் டெஸ்ட் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். கியூபும் போட தெரிஞ்சிருக்கணும். நேம் இந்த மாதிரி என்னென்ன டேட்ல போடுறீங்க அந்த டேட்டும் போட்டிருக்கணும். நேமும் உங்களுக்கு போட்டிருக்கணும். போட்டப்புறம் உங்களை தான் சொல்லுவாங்க போய் அந்த கியூபை டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு. நீங்க அந்த கியூபை வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற ரிப்போர்ட் வந்து நீங்க கரெக்டா ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணணும். இது எல்லாமே ஒரு சைட் இன்ஜினியரோட வேலை தான். அந்த ஸ்லம் கவுண்ட் போட்டதுல இருந்து அதோட ரிப்போர்ட் எடுத்து, கியூபோட ரிப்போர்ட் எடுத்து, எல்லாத்தோட ரிப்போர்ட் எடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற வரைக்கும் ஒரு சைட் இன்ஜினியரோட வேலை தான். இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, காங்கிரீட்டே போடுறதுக்கு விடுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே என்னன்னா இந்த சென்டரிங் பண்ணி முடிச்சுட்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ற வேலை இத்தனையும் ஸ்லம்ப் முடிச்சுனே போட விட்டுருவாங்க. இந்த கியூப் டெஸ்ட் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அவ்வளவுதான். அது 28 நாளுக்கு அப்புறம் அது மேக்சிமம் கரெக்டா தான் வரும். ஓகேவா? ஒவ்வொரு சமயம் தான் ஃபெயிலியர் ஆகும். சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரீஸ்ட்ரென்தனிங் பண்ணி தான் ஆகணும். அது மேக்சிமம் அந்த மாதிரி நடக்காது. சில இடத்துல நடந்திருக்கு. ஒரு இதுல வந்து M20 அவங்க கேட்ட இடத்துல வந்து M5 M7 இருக்கிறது காங்கிரீட்டா அமுச்சு விட்டாங்க மிக்சிங்ல வந்து. அப்போ உங்களுக்கு வந்து அது டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ரென்த்தே வரல. ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அப்ப அந்த ஸ்ட்ரக்சர் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரீஸ்ட்ரென்தனிங் பண்ணியே ஆகணும். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க ப்ராப்பரா அந்த ஆர்எம்சி பிளான்ட் அந்த மாதிரி கரெக்டா பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற இடத்த நீங்க செக் பண்ணி நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி இது பண்ணிக்கணும். ஓகேவா? அதுதான் மெயின். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஸ்லம் கவுண்ட் டெஸ்ட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், சைட்ல கியூபு போட்டு வச்சாச்சு. போட்டப்போ நம்ம 28 நாளுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் கரெக்டாக தான் வரும். மேக்ஸிமம் பெரிய பெரிய இதுல கரெக்டாக தான் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு, உடச்சு நம்ம 28 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லயும் கம்பல்சரி. இந்த கியூப் டெஸ்ட் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், நீங்க பிரிட்ஜ் ஒர்க் ஆகட்டும், பில்டிங் ஒர்க் ஆகட்டும், எந்த ஒர்க் ஆகட்டும், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல வந்து இது கம்பல்சரி. ஓகேவா? பிரைவேட் ப்ராஜெக்ட்லயும் கம்பல்சரி, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லயும் கம்பல்சரி. நீங்க எங்க போனாலும் இது செய்ய தெரிஞ்சிருக்கணும். நீங்க பிரைவேட் ப்ராஜெக்ட் மட்டும் இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு இல்ல, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லயும் உங்களுக்கு தெளிவா பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது காங்கிரீட் போட்டாச்சு. இது வந்து என்ன பண்ணிருக்கோம், காங்கிரீட் நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ஸ்லம் கோன் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம கியூப் போட்டாச்சு. போட்டப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலா பூஜை பண்ணுவாங்க. அது அது விஷயம், அது ஒரு இது. அதை பூஜை பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஆர்எம்சி ஹேண்ட் மிக்ஸ், மிஷின் மிக்ஸ். ஹேண்ட் மிக்ஸ் வந்து சில இடத்துல ஹேண்ட் மிக்ஸ் உங்களுக்கு சின்ன சின்ன காலம்
ஒரு 2 அடி 3 அடி காலமா இருந்தா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கையிலேயே கலக்கி ஹேண்ட் மிக்ஸ் அந்த காலத்துக்கு பீமுக்கு போட்டுருவாங்க. பெரிய பெரிய இந்த மாதிரி ஸ்லாப் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மிஷின் மிக்ஸ் தான். ட்ரம்ல இது போட முடியாது. இந்த ட்ரம் மாதிரி சுத்தமில்ல அதுல இது போட முடியாது. ஸ்டேர் கேஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது எல்லாமே பெரிய பெரிய இதுன்னா ஆர்எம்சி அந்த பைப்ல பம்பபிள் காங்கிரீட் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போடுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்றாங்க அந்த செக் எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் அந்த என்ன பண்ணிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காங்கிரீட்டை வந்து எல்லா இடத்துக்கும் ஈவனா வர்ற மாதிரி அந்த பைப்பை வச்சு இது பண்ணிருக்காங்க. இங்க ஒருத்தர் ஒண்ணு வச்சு உட்காந்துருக்காருல, இதுக்கு பேர் என்ன ஆக்சுவலா? இங்க மோட்டரோட ஒண்ணு இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க. வைப்ரேட்டர். என்ன வைப்ரேட்டர்? நீடில் வைப்ரேட்டர், மிஷின் வைப்ரேட்டர். நீங்க ரெண்டு படிச்சிருப்பீங்க. மிஷின் வைப்ரேட்டர், ஹேண்ட் வைப்ரேட்டர் படிச்சிருப்பீங்க. மிஷின் வைப்ரேட்டர்ல நீடில் வைப்ரேட்டர்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இது நீங்க என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். எல்லாமே என்னன்னா மிஷின் வைப்ரேட்டர் வச்சு ப்ராப்பரா வைப்ரேட் பண்றாங்களா அது எல்லாமே அப்படிங்கிறத வச்சு நம்ம செக் பண்ணணும். காங்கிரீட் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மோட்டர் வச்சு, இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு கம்பல்சரி பிரைவேட் ப்ராஜெக்ட்டுக்கும் இது கம்பல்சரி. இந்த வைப்ரேட்டர் வச்சு இது வச்சு என்ன பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காங்கிரீட் போட்டு வர ஆரம்பிப்பாங்க. போட்டு வர உங்க என்ன பண்ணுவாங்க ஸ்மூத் சர்ஃபேஸ் வர்றதுக்கு வேண்டி மட்டக்கோல் இருக்குல்ல, அந்த மட்டக்கோல் வச்சு ஸ்மூத்தா பண்ணுவாங்க. இன்னொன்னு இப்ப காங்கிரீட் போட்டு வர நீங்க இன்னொன்னு என்ன மெயினா பண்ணணும் அதெல்லாம் சொல்ல முடியுமா? காங்கிரீட் போட்டு வரும்போது உங்களுக்கு மெயினா இன்னொன்னு என்ன பண்ணணும்? உங்களுக்கு இப்ப காங்கிரீட் போட்டு வர்றாங்க, ஓகேவா? இது வைப்ரேட்டரும் நீங்க பண்ணிட்டீங்க, ஸ்மூத்னஸ் சர்ஃபேஸ் கொண்டு வந்துட்டீங்க. இன்னொன்னு என்ன கொண்டு வரணும் நீங்க? காங்கிரீட் போடும்போது நீங்க கரெக்டா கவனிக்கணும். திக்னஸ். திக்னஸ் ஓகே, திக்னஸ் ஒண்ணு. திக்னஸ் நம்ம கரெக்டா திக்னஸ் செக் பண்ணிக்குவோம், ஓகேவா? திக்னஸ்க்கு அப்புறம் திக்னஸ் ஒண்ணு மெயின். எவ்வளவு திக்னஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இப்ப போடும்போது வாட்டம் கொடுப்பாங்கன்னு தெரியுமா? வாட்டர் வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும்? மேல காங்கிரீட் இருக்கிற வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகி போகணுமா உங்களுக்கு வந்து? காங்கிரீட் இருக்கிற வாட்டர் வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளோ ஆகி போகணும். அது நீங்க எங்க பண்ணணும்னா இப்ப நீங்க காங்கிரீட் போடுறீங்களா கையோடவே எந்த பக்கம் ஸ்லோப் கொடுக்கணுமோ அந்த பக்கம் லைட்டா நீங்க ஸ்லோப் கொடுத்தா மட்டும்தான் வாட்டரோட ஃப்ளோபிலிட்டி உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? அதுக்கு வாட்டம் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. வாட்டரோட ஃப்ளோபிலிட்டி வந்து போகுது அப்படின்னா நீங்க அந்த காங்கிரீட் போடும் போதே அது எந்த டைரக்ஷன்ல ஒரு இடத்துல பைப் வச்சிருப்பாங்க, அது எந்த டைரக்ஷன் நீங்க தண்ணி கொஞ்சம் ஸ்பீடா கொண்டு போய் விடுமோ அதுக்கு ஏத்த மாதிரி லைட்டா நீங்க லிட்டில் பிட் ஸ்லோ பண்ணி நீங்க கொண்டு போய் விடணும். அது கம்பல்சரி நீங்க பாத்துக்கணும். ஏன்னா அப்படி நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க, ஒரு பிளெயினா இருக்கிற மாதிரி விட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு போகுமா போகாதா? அப்படி நின்னுக்குமா உங்களுக்கு வந்து காங்கிரீட்ல வந்து காங்கிரீட் போட்டு முடிக்கிறாங்க, நீங்க எந்த பக்கமும் லைட்டா ஸ்லோப் கொடுக்காம இந்த காங்கிரீட் அப்படியே கரெக்டா எல்லா பக்கமும் ஒரே திக்னஸ் ஒரே அளவு ஒரே திக்னஸ் பிளைனை வச்சு உங்களுக்கு என்ன ஆகும் ரெயின் வாட்டர் வந்து அப்படி நின்னுக்குமா உங்களுக்கு வந்து அந்த காங்கிரீட்டுக்கு மேல உங்களுக்கு ஃபுல்லாமே நின்னுக்கும். அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துக்கு எந்த பக்கம் இந்த பக்கம் நீங்க பைப் வைக்க போறீங்கன்னா இந்த பக்கம் நீங்க வாட்டம் கொடுத்த மாதிரி கொண்டு போகணும். அதே மாதிரி எந்தெந்த பக்கம் வேணுமோ அந்தந்த பக்கம் வந்து நீங்க என்ன பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டம் கொடுத்த மாதிரி நீங்க கொண்டு போகணும். அது மெயினா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா எல்லா தண்ணியும் மேல நிக்காம ஒரே ஃப்ளோல ஸ்பீடா போற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொண்டு போகணும். அதுக்கேற்ற மாதிரி சென்டரிங் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இது மெயினா நீங்க கவனிக்க வேண்டியது காங்கிரீட் போடும்போது. அவங்க கரெக்டா கொண்டு வராங்களா, எந்த பக்கம் வாட்டர் ஃப்ளோபிலிட்டி வைக்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீடில் போடுறாங்களா எல்லாமே செக் பண்ணும். அதே மாதிரி காங்கிரீட்டோட திக்னஸ் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஸ்கேல் வச்சும் பார்த்துக்கலாம், இல்ல குச்சி மாதிரி வச்சும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் காங்கிரீட்டோட திக்னஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து காங்கிரீட் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க, ஓகேவா? இது வந்து என்னன்னா இதுல மெஷின் மிக்ஸ்ல ஆர்சிசி பிளான்ட்ல இருந்து வர்றது. இது மிஷின் மிக்ஸ் தான் நம்ம ட்ரம் வச்சு. இது என்ன பண்ணுவாங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் சின்ன ஒரு 5 அடிக்கு காலம் போடுறீங்க பீம் போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. பெரிய பெரிய 10 மீட்டர் கியூப் 30 மீட்டர் கியூப் அப்படி போடுறீங்கன்னா உங்களுக்கு ஆர்எம்சி பிளான்ட் வந்து என்ன பண்ணிக்குவாங்க ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்தா கொண்டு வந்து போடுவாங்க, ஓகேவா? இது ஒரு மிக்ஸ் தான் ட்ரம் மிக்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த இமேஜ்ல பார்த்து அஜாக்ஸ். இப்போ மிஷின் மிக்ஸ்லயே 3 டைப் நீங்க படிச்சிருப்பீங்க. அஜாக்ஸ்ங்கிறது அது லாரி கூட அட்டாச் ஆயிருக்கிறது. ட்ரம் மிக்ஸ்ங்கிறது இந்த மிக்ஸ். அதே ஆர்எம்சி பிளான்ட்ங்கிறது இந்த பைப்ல வந்து உங்களுக்கு போடுறது, ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அது வர வர உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் சர்ஃபேஸ் கொண்டு வந்து விட்டுட்டு நீடில்
உங்களுக்கு எத்தனை நீடில் வேணுமோ இவங்க ரெண்டு இப்போ இடம் பெருசை பொறுத்தான் ஓகேவா. ஒரே நீடில் வச்சுட்டு நீங்க பெரிய ஏரியாவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரே நீடில வச்சுட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, எதுவுமே நீங்க பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு நீடில் அந்த மாதிரி வச்சுக்குவாங்க. காங்கிரீட் போடனா ஸ்பீடா வரும். அப்போ வந்து கரெக்டா எல்லா இடத்துலயுமே உள்ள போகுதா இல்லையா. அப்படி இந்த நீடில் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா சப்போர்ட் வந்து நீங்க கரெக்டா கொடுத்துருக்கணும். அப்போ சப்போர்ட் கிடைக்காம விட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொலாப்ஸ் ஆகுது. ஏன்னா அது வைப்ரேட் ஆகும் உங்களுக்கு ஃபுல்லாமே. அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சப்போர்ட் வேணும். தெரியுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட் நம்ம போட்டு வந்தாச்சு. அந்த ஏரியா எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட் போட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகேவா. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாட்டர் வச்சு எல்லாமே ஸ்மூத் சர்ஃபேஸ் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு திக்னஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு அதே மாதிரி எந்தெந்த இடத்துக்கு வேணுமோ அதெல்லாமே இழுத்து விட்டுட்டு உங்களுக்கு நீடில் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு வர்றாங்க ஓகேவா. இதுதான் உங்களுக்கு என்னன்னா மெயின் காங்கிரீட் போடும்போது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், கம்பல்சரி நீங்க செக் பண்ணணும் ஓகேவா. இது வந்து என்ன ஆர்எம்சி பிளான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியாச்சு, காங்கிரீட் எல்லாம் போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேல காங்கிரீட் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்ச அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து என்னன்னா ரெண்டாவது டைப். இப்போ மேல நம்ம எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இந்த ஸ்டேர் கேஸ் போறதுன்னு நான் சொன்னேன்னா, ஸ்டேர் கேஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு டைப்ல போடுவாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா நம்ம சொல்லியிருக்கோம் பிரிக்கு வச்சு கட்டுறது செங்கல். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இது என்ன பண்ணிருக்காங்க டைரக்டா ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆர்சிசிலேயே போட்டுருவாங்க ஓகேவா. ஆர்சிசி ஸ்டெப்ஸ் இப்போ வர நம்ம நிறைய பில்டிங் என்னன்னா டைம் சேவிங்க்கு வேண்டி சீக்கிரமா முடிக்கிறதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஸ்டெப்ஸ் உங்களுக்கு என்ன ஆர்சிசி ஸ்டெப்ஸாவே உங்களுக்கு போட்டு முடிச்சிடறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சென்டரிங் இது பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா போட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ணியாச்சு, நம்ம மேல இருக்க காங்கிரீட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு முடிச்சாச்சு ஓகேவா. இப்போ அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு, அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியாச்சு, எல்லா காங்கிரீட்டும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ போட்டு முடிச்சப்போ நெக்ஸ்ட் என்ன, இதுதான் ஃபைனல். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த காங்கிரீட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே அதுக்கேற்ற வாட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் தெரியுதா உங்களுக்கு வந்து இந்த காங்கிரீட் பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஏதாச்சும் தெரியுதா. ஒரு பக்கம் லைட்டா இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் லைட்டா ஸ்லோப் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா. இது எங்கன்னா டாப் ஃப்ளோர்ல மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல எல்லாம் பிளைனாவே இழுத்துட்டுருவாங்க. டாப் ஃப்ளோர் வரும்போது உங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஸ்லோப் மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா வாட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ளோபிலிட்டி என்னைக்குமே காங்கிரீட்ல தண்ணி நிக்காம பார்த்துக்கணும். நின்னுச்சுன்னா என்ன ஆகும்னா காங்கிரீட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரோட் ஆகி உங்களுக்கு ஸ்ட்ரக்சரே ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிரும் ஓகேவா. அதுக்காக என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சென்டர் போர்ஷனுக்கு இதுக்கு உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்லோப் இருக்கா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணிருக்காங்க தண்ணி எல்லாம் இது ஒரே பக்கம் ஸ்லோப் போற மாதிரி உங்களுக்கு வச்சிருப்பாங்க ஓகேவா. தெரியுதா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து, அது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் ப்ராப்பரா செக் பண்ணணும். இங்க நேரியல் போட்டு அதே மாதிரி காங்கிரீட் என்ன பண்ணிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு வந்துட்டு ஸ்மூத் சர்ஃபேஸ் அவ்வளவுதான். இது வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, காங்கிரீட் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்ச அப்புறம் அவ்வளவுதான். இப்போ வந்து என்னன்னா இது இன்னொரு பில்டிங்ல அதே மாதிரி ஸ்லாப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சென்டரிங் ஒர்க் பண்ணியாச்சு. வயரிங் ஒர்க் இது என்ன பண்ணிக்குவாங்கன்னா வயரிங் ஒர்க் சில காங்கிரீட்ல போடுவாங்க, சில பில்டிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவுட்டர்லயே கொண்டு போய்க்குவாங்க. ஸ்லாப் டிஸ்டர்ப் பண்ணாம கீழே ஸ்லாப் கீழே என்ன பண்ணிக்குவாங்கன்னா வால் இந்த ரூஃப் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா வயரிங் வந்து உங்களுக்கு கொண்டு போய்க்குவாங்க ஓகேவா. அது தெளிவா உங்களுக்கு தெரியணும், அது கேட்டுக்கணும். எப்படி வந்து உங்களுக்கு ஸ்லாபு கீழே வேணுமா இல்ல ஸ்லாபுக்கு மேலேயே வேணுமா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணணும் கேட்டுக்கணும். ஒவ்வொரு இதுல வந்து நீங்க எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது. இப்போ இது ஒரு பில்டிங், இது என்ன பண்ணிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டு மேல எல்லாமே உங்களுக்கு என்ன வயரிங் ஒர்க்ல இருந்து எல்லா ஒர்க்குமே வயரிங் ஒர்க் ப்ராப்பரா செக் பண்ணிக்கங்க. வயரிங் ஒர்க் பண்ணும்போது என்ன ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னா இந்த பைப்ஸ் எல்லாம் மிதிக்காம நீங்க பாத்துக்கணும் ஓகேவா. சப்போஸ் நீங்க பைப் மிதிச்சு உடஞ்சிருச்சு அப்படின்னா காங்கிரீட் போடும்போது இந்த காங்கிரீட் உள்ள போயிருச்சுன்னா அந்த லைன் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா நீங்க காங்கிரீட் போடுறாங்கன்னா அந்த பைப்பை எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கணும் கரெக்டா வச்சிருக்காங்களா, அந்த பைப் வந்து உடையிற மாதிரி இருக்கா, எங்கேயாச்சும் உடஞ்சிருக்கா காங்கிரீட் போடுறப்போ, அந்த மாதிரி நீங்க எல்லாமே செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஒன்ஸ் இது உடஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க காங்கிரீட் எதையுமே பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு என்ன எந்த பக்கம் லைன் கொண்டு போக முடியாது, ரெண்டு வேலையா வந்து முடியும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராப்பரா செக் பண்ணிக்கணும் ஓகேவா. எந்தெந்த வயரிங்ஸ் கரெக்டா இருக்கா, அதே மாதிரி இந்த லைன் எல்லாமே உங்களுக்கு என்ன ப்ராப்பரா இருக்கா, எல்லாமே உங்களுக்கு என்ன
ப்ராப்பரா செக் பண்ணிக்கணும். அது 2 பில்டிங் சேம். இது என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட் போட்டு முடிச்சாச்சு. அதுலயும் அதே மாதிரி தான் இது ஒரு பில்டிங், ஸ்லோப்டு பில்டிங். அது வந்து பிளாட் பில்டிங். இதே மாதிரி ஸ்லோப்டு பில்டிங் என்ன, ரெண்டுமே நம்ம காங்கிரீட் போட்டு முடிச்சாச்சு. காங்கிரீட் போட்டு முடிச்சுட்டு இங்க என்ன பண்ணிருப்பாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரீட் போட்டு முடிச்சுட்டு சுருக்கி போடுறதுன்னு சொல்லுவாங்க. சுருக்கி என்ன சிப்ஸ் மாதிரி போடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்லோப்டு பில்டிங்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓடு ஒட்டுவாங்க. ஓகேவா. இப்ப இந்த மாதிரி சிமெண்ட் மாஸ்டர்ல வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்களா, ஒரு சின்ன சின்னதா வச்சிருக்காங்களா, இதுதான் மால்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க இங்க இங்க ஏதோ ஓடொட்ட போறீங்க, இல்ல இதுக்கு மேல சுருக்கி போட போறீங்க அப்படின்னா ஒரே சர்ஃபேஸ், ஈவன் சர்ஃபேஸ்க்கு வைக்கிறது தான் இந்த மால் இதுன்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, வால் ஆகட்டும் இதாகட்டும் பூசும்போது வந்து எனக்கு ஒரே ஈவன் சர்ஃபேஸா வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி இந்த டைல்ஸ் போர்ஷன் வச்சு கரெக்டா எடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ வந்து நீங்க காங்கிரீட் போடும்போது எது போடும்போது பார்த்தாலுமே உங்களுக்கு என்ன ஆகும், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரே மாதிரி வர்றதுக்கு தான் இந்த மால் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேல ஓடு ஒட்டிக்குவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம இது பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதோட இருக்கட்டும், காங்கிரீட் எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு முடிச்சாச்சு. இது காங்கிரீட்லாம் போட்டு முடிச்சப்ப நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு காங்கிரீட்லாம் போட்டு முடிச்சோடனே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், க்யூரிங் பண்ணுமா. க்யூரிங் வந்து கம்பல்சரி. ஓகேவா. உங்களுக்கு வந்து கம்பல்சரியா நீங்க க்யூரிங் பண்ணணும். அது நம்ம குடிக்கிற தண்ணியில பண்றது பெஸ்ட். எப்பவுமே க்யூரிங் வந்து குடிக்கிற தண்ணியில நீங்க பண்றது வந்து எப்பவுமே க்யூரிங் பெஸ்டா இருக்கும். சீ வாட்டர் வந்து எப்பவுமே ஆகாது. இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட் ஒன்று வந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா, இது நம்ம நார்மல் ரிவர் சாண்ட் இருக்குல்ல, ரிவர் சாண்ட்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா சீ சாண்டி வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதை நம்மளால அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து உங்களுக்கு பில்டிங்ல என்ன ஆகும், சீ சாண்டு நம்ம ரிவர் சாண்ட் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு தெரியாது, நம்ம ரிவர் சாண்டு நம்பிடுவோம். அப்போ வந்து நீங்க பில்டிங்ல கட்டும்போது உங்களுக்கு கட்டி முடிச்ச அப்புறம் என்ன ஆகும், அந்த பில்டிங் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த உப்புத்தன்மையோட வேலையை என்ன உங்களுக்கு வந்து அரிக்கிறது தானே. அப்போ உங்களுக்கு பில்டிங் என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அரிக்க ஆரம்பிச்சிருமா. அதை நீங்க வந்து ப்ராப்பரா உங்களுக்கு அதுக்கு நீங்க எம் சாண்டே வாங்கிட்டு போய்க்கலாம். அது உங்களுக்கு வந்து என்ன ஆகணும், தெளிவா தெரியணும். அந்த சாண்ட் வருதுன்னா உங்களுக்கு ரிவர் சாண்ட், உங்களுக்கு ப்ராப்பரா அந்த ரிவர் சாண்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், செக் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு என்னன்னா வாட்டரும் அதே மாதிரி தான். வாட்டர் வந்து என்ன ட்ரிங்கிங் வாட்டரா பிஹெச் வாட்டரா என்னங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அலோவ் பண்ணுங்க. காங்கிரீட்டுக்கு உப்பு ஜாஸ்தியா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா காங்கிரீட்ல வந்து கரோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. அதுக்காக தான் இந்த மெயின் இது எல்லாமே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா க்யூரிங் தான் நம்மளுக்கு மெயின். இப்போ க்யூரிங் பார்க்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு சேம் பார்த்ததே தான். நம்ம ஸ்லாப்ல க்யூரிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா இதை பாத்தி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தி கட்டாம தண்ணி நிக்க வச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து எல்லாமே தண்ணி ஒரு ஓரத்துல போக ஆரம்பிச்சிடும். ஓகேவா. ஏன்னா நம்ம வாட்டம் கொடுத்து வச்சிருக்கோம் தண்ணியெல்லாம் ஒரு ஓரத்துல போற மாதிரி. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி ஒரு ஓரத்துல போக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பாத்தியா கட்டி தான் நீங்க தண்ணி எப்பவுமே நிறுத்தணும். 28 டேஸ் நிறுத்தலாம், 21 டேஸ் நிறுத்தலாம், எல்லாமே நிறுத்தலாம். ஆனா கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும், க்யூரிங் வந்து நீங்க பண்ணணும். ஓகேவா. அதே மாதிரி நீங்க ஸ்லாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி பாத்தி ஒவ்வொரு பாத்தியா நீங்க கட்டி ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்லாப்ல தண்ணி நீங்க நிக்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன, நெக்ஸ்ட் க்யூரிங். இப்போ நீங்க ஸ்லாப்ல தண்ணி நிக்க வச்சிருவீங்க, ஆனா காலத்துக்கு வந்து நீங்க என்ன பண்ண முடியாது, தண்ணி வந்து நிக்க வைக்க முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாக்கு கட்டிடுவாங்க. சாக்குக்கு வந்து தண்ணி நீங்க அதுல ஃபுல்லா நினைச்சு விட்டீங்கன்னா அது ஒரு க்யூரிங் வந்து 1 டே வரைக்கும் உங்களுக்கு சாக்கு வந்து அந்த ஈரத்தன்மை இருக்கும். அதனால அப்படியே உங்களுக்கு காங்கிரீட் வந்து க்யூரிங் ஆயிக்கும். ஓகேவா. ஆனா ஸ்லாப் ஹரிசாண்டல் போர்ஷனுங்கிறதுனால நீங்க தண்ணி நிக்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்து நின்றும். ஆனா காலத்துக்கு வந்து நிக்காது. நீங்க சைட்டுக்கு போறீங்க அப்படின்னா காலத்துல வந்து அவங்க தண்ணி புடிச்சிட்டு விட்டுருவாங்க. அவங்க வேலை கம்மி. ஆனா நீங்க சொல்லணும் இந்த மாதிரி சாக்கு போட்டு இது பண்ணுங்க எங்களுக்கு ஃபுல்லாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டா உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து க்யூரிங் வந்து இதாகும். ஓகேவா. இதுதான் நீங்க ஸ்லாப் க்யூரிங் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி பிளைனா நிக்க வச்சுக்கலாம். நீங்க காலத்துக்கு போகும்போது உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி நீங்க சாக்கு கட்டி அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், க்யூரிங் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் அதேதான், அதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்யூரிங் பண்ணிட்டு பண்ண நீங்க என்ன பண்ணிக்கலாம், அடுத்த ஒர்க் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். க்யூரிங் பண்ண நீங்க அடுத்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருக்காங்க, இது ஒன் டைப் ஆஃப் கியூரிங் தான். எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கியூரிங் வந்து பண்ணிருக்காங்க. இதுல நம்ம ஆக்சுவலா நம்ம டெஸ்ட்ல பார்த்தோம்ல, ஒரு டெஸ்ட் ஆக்சுவலா மறந்துட்டு வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சர்வேல படிச்சிருப்பீங்க, டோட்டல் டேஷன், டம்பி லெவல் அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. இது வந்து ஆக்சுவலா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? நீங்க சர்வேல படிச்சிருப்பீங்க டோட்டல் டேஷன், டம்பி லெவல் அந்த மாதிரி. ஆக்சுவலா இது வந்து என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்சுவலா? இது வந்து டோட்டல் டேஷன் சொல்லுவாங்க. எல்லாத்தை விட அட்வான்ஸ்டு, இது விட அட்வான்ஸ் வந்து ட்ரோன் சர்வே. இப்போ ரீசெண்டா எல்லாருமே ட்ரோன் சர்வே வச்சுதான் பண்ணி, டைம் கன்சியூமிங் தான். இப்போ டைம் உங்களுக்கு டம்பி லெவல்ல ஒரு சர்வே எடுக்கிறீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஆகுதுன்னா, டோட்டல் டேஷன் ஒரு 4 மணி நேரம். சாரி, தியோலைட் டோட்டல் டேஷன் பாத்தீங்கன்னா டம்பி லெவலுக்கு தியோலைட்டுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது தியோலைட் 360 எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆங்கிள் இருந்து எல்லாம். டம்பி லெவல் வெறும் ஹரிசாண்டல் மெஷர்மெண்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். தியோலைட் தியோலைட்ல நீங்க ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 8 ஹவர்ஸ் ஆகுதுன்னு வைங்க ஒரு ஏரியா வந்து. அதே டோட்டல் டேஷன்ல எடுக்கும்போது டூ ஹவர்ஸ்க்குள்ள நீங்க எடுக்கணும். 2 ஹவர்ஸ்க்குள்ள எடுத்துடலாம். அதே நீங்க ட்ரோன் சர்வே, இப்ப நிறைய இடத்துல ட்ரோன் சர்வே வந்து நீங்க, என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஆன்லைன்ல ட்ரோன் சர்வே உங்களுக்கு சொல்லி தர அப்படின்னாங்க நீங்க எங்கேயுமே சேராதீங்க, ஒர்க் ஷாப் வேஸ்ட். சர்வே பொறுத்த வரைக்கும் நேர்ல இருந்து கத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஏதோ ஒன்னாவது கத்துக்க முடியும். ஓகேவா? ட்ரோன் சர்வே தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ்டு. இந்த கொரோனா பீரியட் முடிஞ்ச அப்புறம் இங்க சொல்லி தராங்க ட்ரோன் சர்வே அப்படின்னா, ட்ரோன் சர்வே வந்து நீங்க கத்துக்குங்க. ஏன்னா டோட்டல் டேஷனும் மெயின். இந்த டோட்டல் டேஷனும் மெயினா யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பார்த்த வரைக்கும் லேண்டுக்கு தான் டோட்டல் டேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருப்பாங்க. அளக்கிறதுக்கு, மெஷர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே. ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, அடுத்தடுத்த காலம் போகும்போது அந்த காலம் போர்ஷன் வந்து கரெக்டா இருக்கா, ஓரியன்டேஷன் கரெக்டா இருக்கா, அது செக் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டோட்டல் டேஷன் வச்சுதான் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணுவாங்க. ஓகேவா? இது கத்துக்குங்க. சர்வேல டோட்டல் டேஷன் நல்ல வேல்யூ. அதுக்கு அட்வான்ஸ் வந்து ட்ரோன் சர்வே. நீங்க டோட்டல் டேஷன் ஒரு 2 மணி நேரம் எடுத்தீங்கன்னா ட்ரோன் வந்து 15 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிடும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன் தான். நீங்க தியோலைட்ல உட்காந்துட்டு மேனுவலா போடுவீங்க. இத இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கேற்ற சாஃப்ட்வேர் இருக்கு. அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்து கொடுத்துரும். அப்போ வந்து நீங்க இதுக்கு வந்து தனியாவே இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அவங்க தனியாவே டோட்டல் டேஷன் கம்பெனி இருக்கும். அவங்களே வந்து மெஷர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா உங்களுக்கு என்னன்னா கம்பல்சரி டம்பி லெவலாவது உங்களுக்கு கரெக்டா மெஷர்மெண்ட் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நிறைய ரோடு ஒர்க்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு டம்பி லெவல் கொடுத்து ரைஸ் அண்ட் ஃபால், கட்டிங் அண்ட் ஃபில்லிங் எடுத்து கொடுங்க அப்படின்றவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா கரெக்டா எடுக்க தெரியணும். அதுக்காக உங்களுக்கு சர்வே வந்து மெயின். ஓகேவா? சர்வே வந்து மெயின். உங்களுக்கு சர்வே வந்து மெயினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சைட்ல வச்சு யூஸ் பண்ணி லெவல் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பரா உங்களுக்கு செக் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அடுத்தடுத்த ஃப்ளோர் போறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா செக் பண்ணிக்குவாங்க. இது எல்லாமே நம்ம என்ன பார்த்தாச்சு, காங்கிரீட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஒரு பில்டிங்ல என்னென்ன பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம என்ன கியூரிங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. எப்படி எப்படி கியூரிங் பண்றோம் எல்லாமே. கியூரிங் எல்லாம் முடிஞ்சப்பறம் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது வந்து அதான் சொல்ல முடியும். இப்போ கியூரிங் எல்லாம் முடிஞ்சு நம்ம காலம் கொண்டு வந்தாச்சு, பீம் போட்டாச்சு, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஒர்க் நம்ம என்ன பண்ணுவோம்? ம் அடுத்த ஒர்க் இப்ப நம்ம எல்லாமே போட்டாச்சு. கியூரிங் எல்லாம் முடிச்சப்ப நம்ம அடுத்த ஒர்க் என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம் பில்டிங்ல வந்து? இப்ப நாம முடிச்சாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. காங்கிரீட் போட்டு முடிச்சாச்சு. காங்கிரீட் போட்டு முடிச்சப்ப நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்த ஒர்க் வந்து பிரிக் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? பிரிக் ஒர்க் அண்ட் பிளாஸ்டரிங். நம்ம அடுத்த ஒர்க் என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம், பிரிக் ஒர்க் அண்ட் பிளாஸ்டரிங். ஓகேவா? பிரிக் ஒர்க் அண்ட் பிளாஸ்டரிங் தான் நம்ம என்ன பண்ணுவோம், மெயினா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரிக் ஒர்க் தான், இது நீங்க பார்த்தது தான். அதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பாண்ட், பிளமிஷ் பாண்ட், அது எல்லாமே ஒவ்வொரு ஷேப் வச்சு கட்டுறதா. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்ல போனா பிரிக் ஒர்க் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வாலுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிக் ஒர்க் வந்து உங்களுக்கு கட்டிட்டு வர்றாங்க. இந்த பிரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபிளையர்ஸ் பிரிக்ஸ் இருக்கு, கிளே பிரிக்ஸ் இருக்கு, எல்லா டைப்பான பிரிக்ஸும் இருக்கு. இந்த பிரிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த இடத்துக்கு வால் வேணுமோ அந்தந்த இடத்துக்கு வச்சு என்ன பண்ணிக்குவாங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து
பிரிக் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டரிங். பிளாஸ்டிங் என்ன கலவை இருக்கிற சர்ஃபேஸ வந்து ஸ்மூத்தா நம்ம கொண்டு வரதுக்கு தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா பிளாஸ்டரிங் அப்படிங்கிறது வந்து நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா பிளாஸ்டிங் பிரிக் ஒர்க் பண்ணி முடிச்ச அப்புறம் மேல ரூஃபுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா பிளாஸ்டரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மெயின் வந்து இதுதான். பிரிக் ஒர்க் பண்ணி முடிச்ச அப்புறம் எல்லாமே பிரிக் ஒர்க் ஸ்லாப் எல்லாமே பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பிளாஸ்டிங் பண்ணுவோம். பிளாஸ்டிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ற இது எல்லாமே நம்ம மறைக்கிறதுக்கு கடைசி இந்த ஒர்க் தான் நம்ம பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி மால் கட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளாஸ்டிங் இது பண்றோம்ல, பிளாஸ்டிங் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா எல்லாமே ஒரே சர்ஃபேஸா தான் ஈவனா நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? ஈவனா எல்லா சர்ஃபேஸும் நம்ம கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மால் கட் இந்த டைல்ஸ் மாதிரி ஒட்டியிருக்காங்களா, அது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல இருந்து வாட்டம் எடுப்பாங்க. எடுக்கும்போது என்னன்னா எல்லாமே ஒரே சர்ஃபேஸா ஈவனா இருக்கா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஓகேவா? ஈவனா எல்லாம் ஒரே சர்ஃபேஸா ஈவனா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க சப்போஸ் உள்ள வெளியே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பிளாஸ்டரிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கு வேண்டியதான் என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி மால் கட்ட ஸ்டார்டிங்ல இருந்து கீழே வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரே மாதிரி வர்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எடுப்பாங்க. எடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணிக்குவாங்க, ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இப்போ பார்க்கும்போது என்ன ஆகுது, நீங்க பண்ற தப்பு எல்லாமே நீங்க செங்கல் எப்படி கட்டியிருந்தாலும் சரி, காங்கிரீட் எப்படி போட்டிருந்தாலும் சரி, நீங்க ஃபைனலா பண்றது எல்லாமே எதுல வந்து கிளியர் ஆகும்னா இந்த மாதிரி பிளாஸ்டிங் பண்றீங்களா, இப்ப தெரியுது இந்த டைல்ஸ் வந்து இந்த டைல்ஸ் வெளியே எடுத்துருவாங்க. ஓகேவா? ஃபைனலா இந்த டைல்ஸ் வந்து வெளியே எடுத்துருவாங்க. இந்த டைல்ஸ் எதுக்காகனா இந்த காலம் இருக்குன்னா டாப் டு பாட்டம் வந்து ஒரே மாதிரி பூசருக்கு. ஓகேவா? அப்பதான் பிளாஸ்டிங்ல வந்து நீட்டா இருக்கும். அதுக்காக தான் என்ன சொல்லுவாங்கன்னா இது மால் இதுன்னு சொல்லுவாங்க. இந்த மால் இது வந்து எப்படி வைப்பாங்கன்னா பிளம் பாப் வச்சு ஸ்டார்டிங்ல இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதா நம்மளுக்கு என்ன பண்ணிக்குவாங்க, சர்ஃபேஸை வந்து கிரியேட் பண்ணிக்குவாங்க. கிரியேட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா மாட்டர் வச்சு நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டரிங் வந்து பண்ணிக்குவாங்க. ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பக்கமும் காலத்துக்கு இந்த பக்கம் எல்லா பக்கமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, பிளாஸ்டரிங் பண்ணிக்குவாங்க. இந்த ரூம் இருக்கு, இந்த ரூம்ல என்ன பண்ணிருக்காங்க, கீழ இருந்து மேல வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே மாதிரி ஈவனா வர மாதிரி எந்தெந்த இடத்துக்கு அதிகமா பூசணும், எந்தெந்த இடத்துக்கு கம்மியா பூசணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லா அந்த மால் கட்டையை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து எடுத்திருப்பாங்க. எடுத்த அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் மாட்டர் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அந்த கலவையை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு என்னன்னா ஸ்லாப் பீம் காலம் எல்லாமே வந்து என்னன்னா உங்களுக்கு பிளாஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பிளாஸ்டிங் பண்ணும்போது மெயின் உங்களுக்கு நீங்க எப்படி பிரிக் ஒர்க் நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஸ்லாப்ல பண்ணியிருந்தாலும் வால்ல பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கடைசியா அந்த பிளாஸ்டிங் பண்ணும்போது தான் பண்ற தப்பு எல்லாமே அது மறைக்கக்கூடியது. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், பிளாஸ்டிங்லயும் மேடு பள்ளம் பண்ணிட்டீங்கன்னா பில்டிங்கோட ஆம்பியன்ட் வந்து நல்லா இருக்காது. அதுக்கு வேண்டியது என்ன பண்ணுவாங்கன்னா உங்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிக் ஒர்க் கட்டும்போது ஒரு மாதிரி இருக்கும். கடைசியா வந்து பிளாஸ்டிங் பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு மாதிரி நீட்டா வந்திருக்கும். ஸ்மூத் சர்ஃபேஸா நீட்டா வந்திருக்கும். அதுதான் பிளாஸ்டிங்ல. அது வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மால் இதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லெவலிங் பார்த்து உங்களுக்கு எல்லாமே ஒரே ஈவனா வர்ற மாதிரி உங்களுக்கு பண்ணிடுவாங்க. பிளாஸ்டிங் பண்ணும்போது நீங்க மெயினா கவனிக்க வேண்டியது இது இந்த இந்த மால் இதை கரெக்டா வச்சிருக்காங்களா, எல்லாம் ஈவனா வருதா அப்படின்ட்டு. அதே மாதிரி பிரிக் ஒர்க் பண்ணும்போது இந்த கேப் இந்த கேப் வந்து கரெக்டா கேப் பை கேப் அவங்க வைக்கிறாங்களா, அது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணணும். இது எல்லாமே நம்ம பிரிக் ஒர்க் பிளாஸ்டரிங் எல்லாமே பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்தது ஆர்கிடெக்சர் ஒர்க் தான். என்ன பண்ணுவோம், டைல்ஸ் ஒட்டுவோம். டைல்ஸ் ஒட்டிட்டு ஃபுல்லாமே பெயிண்டிங் ஒர்க்ஸ் அந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிரியேட் பண்ணிக்குவோம். ஓகேவா? மற்றதெல்லாம் ஆர்கிடெக்சர் ஒர்க் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சா ஒரு பில்டிங் வந்து நீங்க எப்படி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, ஒவ்வொரு ஒர்க்குமே நீங்க என்னென்ன பார்க்கணும், செக் பண்ணணும். ஒழுங்கா தண்ணி நிறுத்துறாங்களா, பிரிக் ஒர்க் ஒழுங்கா மாட்டர் கலவை இருக்கா, வர கலவை போடுறாங்களா இல்லையா, அதே மாதிரி பிளாஸ்டிங் பண்ணும்போது லெவல்லாம் கரெக்டா இருக்கா, அது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரா நீங்க வந்து செக் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சா உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சா ஒரு பில்டிங் வந்து நாம எப்படி வந்து ப்ராப்பரா நம்ம வந்து செக் பண்றோம் அப்படிங்கிறது. இதுதான் என்னன்னா ஒரு பில்டிங், இதுதான் நீங்க எங்க போனாலுமே என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பில்டிங் வந்து கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு நாம முடிப்போம். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா இந்த இதில் தான் நாங்க என்ன பண்ணுவாங்க,
ஃபுல் உங்களுக்கு ஃபுல்லாமே பில்டிங் வந்து கட்டி முடிப்பாங்க. இதுதான் பேசிக். ஓகேவா? இது எல்லாமே நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லா பிபிடியுமே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சென்ட் பண்ணிடுறேன். எல்லா பிபிடியுமே உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் முடிச்சு ஒட்டுக்கா நான் கடைசியாக முடிக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன பார்த்தோம்னா ஒரு பில்டிங்ல வந்து என்னென்ன எப்படி எப்படி கட்டி முடிக்கிற வரைக்கும் எப்படி எப்படி கட்டுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பில்டிங் எல்லாமே பாத்தீங்கல்ல, பீம் காலம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காலம் ஃபூட்டிங் டிஃப்ரெண்ட், அது எல்லாமே எப்படி டிசைன் பண்றது, அது எப்படி பண்ண போறோம், ஸ்டாட் ப்ரோல எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம், அதுதான் நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு அசம்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு காலம்னா எப்படி இருக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வெர்டிக்கல் நம்பர், அது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த ராட், அதை தான் நம்ம டிசைன் பண்ண போறோம். அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த ஸ்டைல இந்த மாதிரி ஒரு ஃபுல் பில்டிங் இப்போ நம்ம பார்த்த பில்டிங் இது எப்படி கட்டி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இதே பில்டிங்கை நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம், இப்போ முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டி முடிச்சிருக்கோம். இதே கட்டி முடிச்ச பில்டிங்கை நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அது எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? அடுத்தடுத்து அதே நம்ம சிம்பிளா ஒரு G+2 ஃப்ளோர் எடுத்துட்டு ஸ்டாட் ப்ரோலையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்படி டிசைன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டாட் ப்ரோலையும் எடுக்கிறது, இது எல்லாத்துலயும் எடுக்கிறது அப்படிங்கிறது. இது என்னன்னா நான் சின்னதா நான் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணதான். இது என்னன்னா பேசிக் டிப்ஸ். நீங்க ஒரு பில்டிங் டிசைன் பண்றீங்கன்னா இதுல இருந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன கோட் புக்ஸ் வந்து நீங்க பில்டிங் டிசைன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவீங்க, யாராவது சொல்ல முடியுமா? என்னென்ன கோட் புக்ஸ்? அப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது காமனா நான் படிக்கும்போது தெரிஞ்சதும் IS 456 2000 தான். அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் அப்போ கரெக்டா சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வேற என்ன கோட் புக்ஸ் இருக்கு? ஆக்சுவலா ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நம்மளுக்குன்னு சிவிலுக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 to 600 கோட் புக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு இதுக்குமே கோட் புக்ஸ் இருக்கு. பட் நம்ம யூஸ் பண்ற ஒரு பில்டிங் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு மோர் தென் 6 to 7 கோட் புக்ஸ் மேல நம்மளுக்கு வேணும். அப்பதான் வந்து நம்ம என்னன்னா ஒரு பில்டிங்கே ஒரு அளவுக்கு டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? 6 to 7 கோட் புக்ஸ் மேல நம்மளுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னென்ன கோட் புக்கா இருக்கு அப்படின்னு தெரியணும். உங்களுக்கு வந்து ஏன்னா கொஸ்டின்ஸே உங்களுக்கு என்னன்னா முக்கால்வாசி ஒரு பிளேஸ்மெண்ட் போனீங்க, கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா சிவில் கம்பெனி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸே கோட் புக்ல இருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்க எது ப்ரிப்பேர் பண்றதானாலும் உங்களுக்கு கோட் புக்ஸ்ல இருந்து மேக்சிமம் கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதனாலதான் நம்ம என்னென்ன கோட் புக்ஸ் யூஸ் பண்ண போறோம், பண்ணி டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் இந்தியா 2016 அப்படிங்கிற ஒரு கோட் புக் இருக்கு அப்படிங்கிறது? இந்த கோட் புக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது? என்பிசிங்கிற கோட் புக். இந்த என்பிசிங்கிற கோட் புக் எடுத்துட்டீங்கன்னா இது கிட்டத்தட்ட எல்லா கோட் புக்கையும் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? என்பிசிங்கிறது நெட்ல அவைலபிளா இருக்கு. எங்கிட்டயும் பிடிஎஃப் இருக்கு, நான் ஷேர் பண்ணி விடுறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ட் ஆஃப் த கிளாஸ் வந்து டிரைவ்ல போட்டுற எல்லாமே எம்பி பெருசா இருக்கு, அதனால ஷேர் பண்ண முடியறது இல்லை. இந்த என்பிசி கோட் புக் வந்து எப்படின்னா நீங்க ஒரு பில்டிங் கட்ட போறீங்க, ஒரு பிளான் போட போறீங்கன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது எல்லாமே இந்த என்பிசி கோட் புக்ல இருக்கு. எவ்வளவு ஸ்பேசிங் விடணும், எவ்வளவு இடம் விடணும், எல்லாமே எதில் இருக்குன்னா இந்த என்பிசி நேஷனல் பில்டிங் கோட் புக்ல வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? இது தெளிவா நீங்க ஒரு பில்டிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போடுறீங்கன்னு வைங்க, அந்த பிளான் போடுறதுக்கு முன்னாடி இந்த கோட் புக் எடுத்து ஒருக்கா ரிவைஸ் பண்ணுங்க. வால்யூம் 1 அந்த வால்யூம் 1 எடுத்து நீங்க ரிவைஸ் பண்ணாலே நீங்க நிறைய கத்துக்கலாம். ஓகேவா? இந்த என்பிசிங்கிற கோட் புக் இது நெட்லயே அவைலபிளா தான் இருக்கு. என்பிசி நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் இந்தியா. இதில் தான் நீங்க வைக்கிறீங்கல்ல, நீங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஒரு ஷாப்பிங் மால் கட்டுறீங்க, ஒரு டிசைன் பண்றீங்க, இப்போ 20 பேர் உட்காராங்கன்னா எத்தனை எத்தனை அடி வைக்கணும்,
அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு டவுட்டா இருக்கும். அந்த டவுட் எல்லாமே இந்த என்பிசி கோட் புக்ல பாத்தீங்க அப்படின்னா தெளிவா கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் இருக்காங்கன்னா எத்தனை அடி ஸ்பேசிங் விடணும் எல்லாமே எதில் இருக்கும்னா இந்த என்பிசி அப்படிங்கிற கோட் புக்ல இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கோட் புக்னா பிளெயின் சிமெண்ட் பிளெயின் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்ட் காங்கிரீட் IS 456. இந்த IS 456 நம்ம படிச்சிருப்போம். இதுல என்னென்ன இருக்கு யாருக்காவது தெரியுமா? எதுக்காக இந்த IS 456 நம்ம படிக்கிறோம்? யாராவது சொல்ல முடியுமா? இப்போ நான் சிம்பிளா ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. காங்கிரீட் பத்தி படிக்கிறோம். ஓகே. இப்போ காலத்துக்கெல்லாம் மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு, இத்தனை தான் பார் போடணும். அப்ப அதெல்லாம் எதுல இருந்து எடுக்கிறோம்? இப்போ பீம் இருக்கு, கம்ப்ரஷன் ஜோன் இருக்கு, டென்ஷன் ஜோன் இருக்கு, அதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதுக்கு மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு, அது எல்லாமே எதில் இருக்குன்னா IS 456 தான் இருக்கு. நீங்க எடுத்து டாப் டு பாட்டம் உட்கார்ந்து படிச்சு பாத்தீங்கன்னா நீங்க யாரையும் கேட்க தேவையில்லை. நீங்க சப்ஜெக்ட் ஓரியன்டா இந்த கோட் புக் படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஃபீல்ட் ஓரியன்டா நம்ம சொல்றதை வச்சு நீங்க இந்த கோட் புக்கை வச்சு யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கத்துக்கலாம். இந்த IS 456 நிறைய கம்பெனிஸ்ல கொஸ்டின் கேட்கறதே கோட் புக்ஸ்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டினே வரும். ஏன்னா நீங்க கரெக்டா தப்பா அப்படிங்கறது நீங்க ஐடென்டிஃபை பண்றது வந்து எதுல பண்ணுவீங்க அப்படின்னா கோட் புக்ஸ்ல இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஓகேவா? இதெல்லாமே நம்ம பார்ப்போம். எங்கிருந்து என்னென்ன வேல்யூஸ் எடுக்கிறோம் அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் தெளிவா நம்ம IS 456 2000ல நம்ம பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கோட் புக் யூஸ் பண்றோம்? இதுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? IS 875 part 1 அப்படிங்கிற கோட் புக். IS 875 part 1 நீங்க நான் சொல்லி கொடுக்குறக்கும் நீங்க சப்ஜெக்ட் படிச்சிருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நீங்க புதுசா இதுல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஆகட்டும் இதாகட்டும் நான் சொல்லி கொடுக்கறத மட்டும் வச்சு பார்த்தாலே போதும். நீங்க தெளிவா கடைசி வரைக்கும் நீங்க டிசைன் பண்ணலாம். அது கூட நீங்க புக் ரிலேட்டடாகவும் வச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு நான் இந்த இயர் தான் படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு இல்லை. நான் சொல்லி ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து தான் வர்றேன். ஒரு பில்டிங் டிசைன் பண்றது உங்களுக்கு பிளானிங்ல இருந்தா நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். எல்லாமே புதுசு தான். நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்க தேர்ட் இயர் படிச்சிருக்கணும் ஃபைனல் இயர் படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை. இது தெளிவா நீங்க கவனிச்சீங்கனாலே போதும். நீங்க ஒரு பில்டிங் வந்து நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். IS 875 part 1 அப்படிங்கிற கோட் புக் இருக்குங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? IS 875 அந்த கோட் புக் எதுக்காக அப்படின்னா டெட் வெயிட்டுக்காக கண்டுபிடிச்சது. இப்போ பிரிக்கோட லோடெல்லாம் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா அது எல்லாமே அந்த டெட் வெயிட் எல்லாமே எதுலேருந்து எடுப்பீங்கன்னா இந்த IS 875 part 1 அப்படிங்கிற கோட் புக்ல இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இது நீங்க எடுப்பீங்க. ஓகே? IS 875 நீங்க டிசைன் பண்ணும்போது கம்பல்சரி உங்களுக்கு அந்த கோட் புக் வந்து தேவை. IS 875 part 1 இதை பத்தி எல்லாமே பார்ப்போம். நம்ம டிசைன் பண்ணும்போது இந்த லோட்ல இருந்து நம்ம எப்படி எடுக்கிறது எப்படி கால்குலேட் பண்றது எல்லாமே நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா IS 875 part 2 நீங்க ஸ்லாபுக்கு லைவ் லோடு கொடுத்துருப்பீங்க தெரியுமா? ஸ்லாப் டிசைன் பண்ணும்போது மேல நம்ம ஸ்லாப் பார்த்தோம்ல அதுக்கு நம்ம லைவ் லோடுன்னு ஒன்று கொடுப்போம். அந்த லைவ் லோடு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு எடுக்கிற கோட் புக் தான் என்னன்னா IS 875 part 2 அப்படிங்கிற ஒரு கோட் புக் தான் லைவ் லோடுக்கு உண்டான கோட் புக். நம்ம ஸ்லாபு கொடுக்கக்கூடிய லைவ் லோடு வந்து எதுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இந்த IS 875 part 2 அப்படிங்கிற கோட் புக்ல இருந்தா நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் IS 875 part 3 இது வந்து விண்ட் லோட். நம்ம காத்தடிக்கிறதுல நிறைய இடத்துல காத்தடிக்கிறதுனால வரக்கூடிய எஃபெக்ட்னால நம்ம கால்குலேட் பண்ற பில்டிங் ஸ்ட்ராங் பண்றதுக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ற கோட் புக் தான் IS 875 part 3 விண்ட் லோட். காத்து ஜாஸ்தியா நீங்க அடிக்குது அப்படின்னா அதுக்கு பில்டிங் நம்ம தாங்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம டிசைன் பண்ணக்கூடியதா IS 875 part 3 அப்படிங்கிற கோட் புக். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா IS 875 part 5 இது எதுக்குன்னா காம்பினேஷன். நீங்க படிக்கும்போது தெரியும் டெட் லோட் இன்டு லைவ் லோட் அந்த மாதிரி காம்பினேஷன் போட்டிருப்பீங்க. அந்த காம்பினேஷனுக்கன்னே உங்களுக்கு என்னன்னா தனியா வந்து லோட்ஸ் அண்ட் காம்பினேஷன்னே உங்களுக்கு வந்து இருக்கு. அது வந்து என்னன்னா IS 875 part 5. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டிசைன் எய்ட்ஸ் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் IS 456 நீங்க எந்த ஒரு பீம் காலம் டிசைன் பண்றீங்க எனக்கு புரியல அப்படின்னா இந்த 456 1978 எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களே டிரைவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆகட்டும் காலம் ஆகட்டும் எதாகட்டும் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டிரைவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா?
அதுதான் என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்க டவுட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோட் புக்ஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் ரெயின்ஃபோர்ஸ்டு. நெக்ஸ்ட் என்னன்னா இங்க டீடைலிங் டிராயிங் என்னன்னா நம்ம ஒரு டிராயிங் வரைய போறோம். இப்போ டிராயிங் ஏதாவது நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல வரைஞ்சிருப்பீங்க. ஒரு கேட்ல உட்காந்து ஒரு டிராயிங், ஸ்லாப் டிராயிங், பீம் டிராயிங் எல்லாம் வரைய போறீங்கன்னா அது எதை பேஸ் பண்ணி வரையறதுன்னா இந்த கோட் புக் தான். SP34 அப்படிங்கிற கோட் புக்கை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், எந்த டிராயிங் இருந்தாலும் நீங்க வரையணும். ஓகேவா? அது என்ன கோட் புக்னா SP34. அது எதுக்காகனா காங்கிரீட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் டீடைலிங், அதுக்காக தான் என்னன்னா SP34 அப்படிங்கிற கோட் புக் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? அது தெளிவா தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாமே நம்ம பார்க்க தான் போறோம். ஒவ்வொரு கோட் புக்ல இருந்து எப்படி நம்ம வேல்யூஸ் எடுக்க போறோம், அது எல்லாமே நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது. இது வந்து SP34 அப்படிங்கிற கோட் புக். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது அவ்வளோக்கா தேவையில்லை. கிராக்ஸ் அண்ட் ப்ரிவென்ஷன், உங்களுக்கு கிராக்ஸ் மாதிரி ஏதாச்சும் மாதிரி வந்துச்சுன்னா அது எந்த கோட் புக்ஸை வச்சு நம்ம டிசைன் பண்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா IS 16700 2017. இது வந்து டால் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? நம்ம சின்ன ஸ்ட்ரக்சர் G+10 அந்த மாதிரி போகும்போது G+5 or 6 போகும்போது தேவையில்லை. நீங்க டால் ஸ்ட்ரக்சர்ஸ் G+17 ஃப்ளோர்ஸ் 18 ஃப்ளோர்ஸ் நீங்க அப்படி டிசைன் பண்ணும்போது அதுக்கு நீங்க தனியாவே கோட் புக் இருக்கு. ஓகேவா? டால் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி பண்றதுக்கு வந்து உங்களுக்கு தனியாவே உங்களுக்கு என்ன இருக்குன்னா கோட் புக்ஸ் இருக்கு. ஓகேவா? அது தெளிவா நீங்க பார்த்துக்கணும். கோட் புக்ஸ் யூஸ் பண்ணி இந்த கோட் புக் உங்களுக்கு டிசைன் பண்ணும்போது தேவை. சப்போஸ் நீங்க டால் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம், டால் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கோட் புக் அப்படின்னா IS 1893 2016. ஓகேவா? IS 93 2016. இந்த கோட் புக் எதுக்காக அப்படின்னா எர்த்குவேக், நிலநடுக்கம் வருதுல்ல, அந்த ஃபோர்ஸ் பில்டிங் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்த 1893 2016 அப்படிங்கிற கோட் புக்ல வந்து எப்படி கால்குலேட் பண்றது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா தெளிவா உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இந்த கோட் புக்கும் நம்மளுக்கு தேவை. நெக்ஸ்ட் என்னன்னா 13920, இது எதுக்காக, இது டீடைலிங் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக தான். பட் நீங்க எர்த்குவேக்கு நீங்க டீடைலிங் பண்றீங்கன்னா இந்த கோட் புக்கை வச்சு தான் ரெஃபர் பண்ணணும். நார்மல் பீம் காலத்துக்கு டீடைலிங் கொடுக்குறீங்க அப்படின்னா SP34 வச்சு பண்ணிக்கலாம். பட் எர்த்குவேக்கு நீங்க பண்றீங்கன்னா 13920 2016 இந்த கோட் புக் பிரகாரம் தான் நீங்க என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து டீடைலிங் வந்து கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னன்னா நான் மெயினா யூஸ் பண்ணி டிசைன் பண்ற மெயின் கோட் புக்ஸ். இது போக நிறைய கோட் புக்ஸ் வந்து நம்ம ஃபீல்ட்ல இருக்கு. இந்த கோட் புக்ஸ் எல்லாமே நீங்க இன்னைக்கு கோ த்ரூ பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கத்துக்கலாம். இந்த கோட் புக்ஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து நிறைய கத்துக்கலாம். ஓகேவா? இந்த கோட் புக்ஸ் எல்லாம் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், டிசைனே பண்ண போறோம், வேல்யூஸ் எடுக்க போறோம், எல்லாமே நாம பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோட் புக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் காங்கிரீட். நம்ம அந்த ஸ்லம் கோன் டெஸ்ட் அந்த மாதிரி பார்த்தோம்ல, அதுக்கு வந்து ஒரு இதுக்குன்னா எத்தனை எடுக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா பேசிக்கா அந்த சொன்ன ஒர்க்கபிலிட்டி ஆஃப் காங்கிரீட், அந்த ஸ்லம் கோன் எடுக்கும்போது உங்களுக்கு நீங்க பேசிக்கா வெரி லோன் வந்துச்சுன்னா நீங்க எடுக்கவே கூடாது. அந்த காங்கிரீட் வந்து எதுக்கு யூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ நார்மலா நம்ம வந்து RCC பில்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம், ரெயின்ஃபோர்ஸ்டு ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த காங்கிரீட் அந்த ஸ்லம் கோன் டெஸ்ட்னா எவ்வளவு ரேஞ்ச் இருக்கணும் கொடுத்துருக்காங்களா, ஹெவி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் இன் ஸ்லாப் பீம் காலம்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னா மீடியம் உங்களுக்கு 15 to 100, 75 உங்களுக்கு 75 to 100க்குள்ள இருக்கணும். உங்களுக்கு நீங்க லேப்ல படிக்கும்போது ஸ்டாப் சொல்லியிருப்பாங்க ஸ்லம் கோன் செய்யும் போது 75 to 100 வர்ற மாதிரி வேல்யூஸ் போட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா ரியல் லைஃப்ல என்னன்னா நீங்க ஸ்லம் கோன் செய்யும் போது 75 to 100க்குள்ள இருந்தா நீங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த டேபிள்ல IS 456 இந்த டேபிள்ல வந்து உங்களுக்கு தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஹெவி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் ஸ்லாப் பீம் காலத்துக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்லம்ப் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 75 to 100 இருக்கணும். அதே மாதிரி பம்புடு காங்கிரீட், அதே மாதிரி ட்ரென்ச் ஃபில் அந்த மாதிரி ஹை இருக்கிற இடத்துல 100 to 150 ஸ்லம்ப் இருக்கணும். டெர்மரிக் காங்கிரீட் அந்த மாதிரி வெரி ஹை அந்த இடத்துக்குலாம் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்னன்னா ஸ்லம்ப் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு மாறும். ஓகேவா? இது கோட் புக்கை வச்சுதான். இதே மாதிரி பைண்டிங் காங்கிரீட் ஷாலோ செக்ஷன் அது கம்மியா இருந்த போது
பேமெண்ட்ஸுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு இருக்கணும், மாஸ் காங்கிரீட், லைட்லி ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கு எவ்வளவுக்குள்ள அந்த ஸ்லம்ப் வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறது முதல்ல அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், அந்த வேல்யூஸ்குள்ள வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். நாம எடுக்கிறது என்ன 75 to 100 ஹெவி ரெயின்ஃபோர்ஸ்ட் செக்ஷன் பீம் காலம் ஸ்லாப், அது வர்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் 75 to 100 அந்த வேல்யூ வர்றதை வச்சு, இந்த வேல்யூ வந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், 100க்கு மேல போயிருச்சுன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, 75 கீழே போயிருச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, 50ல வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, இதுக்காக இந்த டேபிள் வச்சு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேல்யூஸை நம்ம செக் பண்றோம். ஓகேவா, இப்போ புரிஞ்ச ஸ்லம் கோன் வேல்யூ வந்து நம்ம எங்க பிளேஸ் பண்றோம், அது என்ன ஒர்க்கபிலிட்டி, என்ன ஸ்லம்ப் வேல்யூ, இதை வச்சுதான் நம்ம அது வந்து முடிவு பண்ணுவோம், நல்ல காங்கிரீட்டா இந்த மாதிரி காங்கிரீட்டா அப்படிங்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைப் ஆஃப் ஃபார்ம் ஒர்க்ஸ். இப்போ நீங்க ஷட்டரிங் அதெல்லாமே பாக்குறீங்கல்ல, மினிமம் பீரியட்ல வந்து எத்தனை நாள்ல ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. நம்ம பீமுக்கு ஷட்டரிங் பண்ணுவோம், காலத்துக்கு பண்ணுவோம், எல்லாத்துக்குமே பண்ணுவோம். அது வந்து எத்தனை நாள்ல ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த ஐஎஸ் கோட் புக்ல வந்து உங்களுக்கு தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, இப்போ வெர்டிகல் ஃபார்ம் ஒர்க், காலம், வால்ஸ், பீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டோன்னு இந்த ஷட்டரிங் ஃபார்ம் ஒர்க் வந்து 16 to 24 மணி நேரத்துல நீங்க எடுத்துக்கலாம். நிறைய பில்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த பீம் காலத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா போட்ட அடுத்த நாளே நீங்க பிரிச்சுட்டு போயிருப்பாங்க. ஐஎஸ் கோட் புக்ல வந்து நீங்க பிரிச்சுக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க 16 to 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க போட்டப்பறம் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா பிரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபார்ம் ஒர்க் ஸ்லாப்ஸ்க்கு இன்டர்மீடியட் ரிமூவல், அதே மாதிரி பீம்ஸ் ப்ராப்பர்ல, அதே மாதிரி ஸ்பேனிங். இப்போ ஸ்லாப்ஸ் நீங்க இருக்குன்னா 4.5 மேல இருந்துச்சுன்னா 7 days வேணும், அதே ஓவர் 4.5 மேல இருந்துச்சுன்னா 14 days. அதே மாதிரி பீம்ஸ் அண்ட் ஆர்ச்சஸ் 6 மீட்டர் இருந்துச்சுன்னா 14 days வேணும், ஸ்பேன் 6 மீட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா 21 days வேணும். இது எல்லாமே உங்களுக்கு அந்த பிரிக்கிறது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஐஎஸ் கோட்ல உங்களுக்கு தெளிவா 456 எடுத்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதை பார்த்தே நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த இது எடுத்து தெரியுமா நம்மளுக்கு வந்து ஸ்லம் டெஸ்ட்டுக்கு இந்த 3 கியூப் எடுத்தல, அது எப்படி நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எடுக்கணும். இப்போ 1ல இருந்து 5 வால்யூம் மீட்டர் கியூப் காங்கிரீட் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு சாம்பிள் மட்டும் எடுத்தா போதும். நம்ம காலேஜ்ல வந்து என்ன பண்ணுவோம், 3 சாம்பிள் நம்ம எடுப்போம். பட் அவங்க சொல்றது என்னன்னா 1ல இருந்து 5 மீட்டர் கியூப் வந்துச்சுன்னா நீங்க ஒரு சாம்பிள் மட்டும் எடுத்தா போதும். அதே 6ல இருந்து 15 மீட்டர் கியூப் இருந்துச்சுன்னா 2 சாம்பிள், அதே மாதிரி 16 to 30, 31 to 50, அதே மாதிரி உங்களுக்கு 59க்கு மேலனா ஒவ்வொரு 50 மீட்டர் கியூபுக்கும் ஒவ்வொரு சாம்பிள் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஆட் பண்ணிட்டே போகணும். இதுக்கு 3 கான்ஸ்டன்ட் கிடையாது, எப்பவுமே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து 3 கான்ஸ்டன்ட் கிடையாது. உங்களுக்கு அந்த சாம்பிளை பொறுத்து நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஓகேவா, இதுதான் என்னன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து நம்ம இதை பேஸ் பண்ணி ஐஎஸ் 456 பேஸ் பண்ணி தான் நம்ம சாம்பிள்ஸ் எடுப்போம். அதுக்காக இது எல்லாமே உங்களுக்கு கோட் புக்கில் தான் இருக்கு, அதுக்காக தான் உங்களுக்கு கோட் புக்கே படிக்க சொல்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவர். இப்போ எதுக்கு எவ்வளவு கவர் வைப்போம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க. நாமினல் கவர், இது கவர் பாத்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் கண்டினியூஸ் பீமுக்கு எவ்வளவு கவர் இருக்கணும், அதே மாதிரி ஸ்லாபுக்கு, ரிப்புக்கு, காலத்துக்கு எல்லாத்துக்குமே எவ்வளவு கவர் வைக்கணும். அந்த கவர் வைக்கிறதுனால உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க 20 mm, அது காலத்துக்கு 20 mm வைக்கிறோம், சாரி 40 mm, பீமுக்கு வந்து 20 mm. அது ஏன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஃபயர் இந்த கவர் நீங்க வைக்கும்போது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் ஆகும்போது 4 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு அது ஃபயர்ல அவ்வளவு சீக்கிரம் அஃபெக்ட் ஆகாது, கவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது. அதுதான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தெளிவா இந்த ஐஎஸ் 456ல கவர்ல வந்து டியூரபிலிட்டி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இதுதான் என்னன்னா பேசிக்கா. இது போக நிறைய இருக்கு, நீங்க மெயினா தெரிஞ்சுக்கணும் இந்த கோட் புக்ல இருக்கிறது வந்து இதுதான் என்னன்னா மெயினான இது. ஓகேவா, நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரக்சரல் பிளானிங். ஒரு பீம் காலம் ஸ்லாப் இப்ப நம்ம பார்த்தாச்சு, அதை எப்படி டிசைன் பண்றது அப்படின்னா எப்படி ஓரியன்டேஷன் பண்ணணும், ஐஎஸ் 456ல இருந்து என்னென்ன செக் பண்ணணும், பொசிஷன்ஸ் எப்படி பண்ணணும், என்னென்ன எடுத்துக்கணும், ஓரியன்டேஷன், அந்த லோட்ஸ் எல்லாமே நம்ம என்ன ஆக்சியல் காலம், பை ஆக்சியல் காலம் எல்லாமே நம்ம என்னங்கிறது நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இன்னைக்கு கிளாஸ் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஓகேவா.